வித்யா பொழைச்சிட்டா மட்டும் எனக்கு போதும். சரி, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். டாக்டர் டாக்டர், என்னாச்சு டாக்டர்? இன்ஜெக்ஷன் வந்துருச்சா? இல்ல சார், அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். இந்தியால அந்த மருந்தோட ஸ்டாக்கே இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்தியால இருக்கிற எல்லா டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணிட்டோம், எங்கேயுமே இல்ல மேடம். 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த இன்ஜெக்ஷனை போட்டாகணும். அப்பா அப்பா ஒண்ணும் இல்லப்பா. ஹலோ, அப்படியா? சரி, நான் கேட்டு சொல்றேன். சிங்கப்பூர்ல ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அதை வர வைங்க டாக்டர். இல்ல, உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே தான். ஐயோ, இதுல கேட்கறதுக்கு எதுவும் இல்ல டாக்டர். உடனே அவங்களை சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. சரி சார், நான் இன்ஃபார்ம் பண்றேன். சீக்கிரம் டாக்டர். அந்த இன்ஜெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபிளைட்லயே அனுப்பி வச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. மார்னிங் இன்ஜெக்ஷன் ஏர்போர்ட்டுக்கு வந்துரும். இனி நீங்க வித்யாவை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு சீஃப் டாக்டரும் வராரு. நீங்க எல்லாரும் நிம்மதியா இருங்க. தேங்க்யூ டாக்டர். சஞ்சய், நீ எதுக்கும் பயப்படாத. வித்யா கண்டிப்பா கியூர் ஆயிடுவா. வேதா, நைட் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வா. நானும் சஞ்சய் இங்க இருக்கோம். நான் வித்யாவை விட்டுட்டு போக மாட்டேங்க. நீங்க கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க. இல்ல வேதா, ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் இங்கதான் இருப்பேன். அப்பா, நீங்க அண்ணி விஜய் 3 பேரும் கிளம்புங்க. நானும் அம்மாவும் இங்கே இருக்கோம். டேய், நானும் இருக்கேன்டா. இல்ல வேண்டாம்ப்பா, அதான் நான் சொல்றேன்ல. நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். நீங்க போயிட்டு மார்னிங் வாங்க. விஜய், அப்பாவையும் அண்ணியும் கூட்டிட்டு போ. இல்லடா, நீங்க போய் ரெஸ்ட் நீ எடுங்க. வீட்டுக்கு போ ஸ்னேகா. சரி போலாம்ப்பா. போலாம் வாங்க. அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க. பத்திரடா, சரிப்பா. ஏதாவது இருந்தா போன் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம். வாஸ்னேகா, வாமா. பாத்துக்கோங்கம்மா. போயிட்டு வரேன். ஐயோ, மதியம் வேற சாப்பிடல, பசி கொள்ளுதே. சாப்பாடு வாங்க போனவன் இன்னும் ஆளா காணோம். வந்துருவான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப கஷ்டமா இருந்தா ஜெயிலுக்கு வேணா போறீங்களா? அங்க நேரத்துக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. நீ ஏற்கனவே ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டவல்ல, அப்படிதான் பேசுவ. யோ, என்ன வார்த்தை நீளுது? நான் யாருன்னு தெரியும்ல. ஏதோ போனா போகுதுன்னு கூட வச்சிருக்கேன். உங்களாலேயே எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சது. என்ன பண்ணுவ? அந்த வித்யாவை குத்துன மாதிரி எங்களையும் குத்தி கொலை பண்ணிருவியா? எங்க என் மேல கை வை பாக்கலாம். நாங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப சலம்பிக்கிட்டு இருந்தேன்னு வையே, உன் கதைய நாங்க முடிச்சிருவோம். ஜாக்கிரதை. ஏய் மேடம், வார்த்தை. அமைதியா இருங்க மேடம். என்ன பண்ணி நாம எல்லாரும் இப்ப பிரச்சனையில இருக்கோம். இப்படி நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? பின்ன என்னங்க, ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கா. மேடம், எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? வெளியில ஒரே கெடுபிடிங்க. எங்க பார்த்தாலும் போலீஸ் உங்க எல்லா போட்டோவையும் வச்சு தேடிட்டு இருக்காங்க. யார் மேல சந்தேகம் வந்தாலும் உடனே தூக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அவங்கள எல்லாம் தாண்டி வர்றதுக்கு தான் லேட் ஆயிருச்சு. ஏய், காரணம் சொல்லாத. இனிமே வேலைக்கு கரெக்டா சாப்பாடு வந்துடணும். இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குடு.
சகுந்தலா வா நம்ம சாப்பிடலாம். எனக்கு வேணாம், நீங்க போய் சாப்பிடுங்க. மேடம் இவரு கோவத்துல ஏதோ தப்பா பேசிட்டாரு மேடம். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. வாங்க மேடம் சாப்பிடலாம். சரி, போய் 2 பேரும் சாப்பிடுங்க, வரேன். வாங்க சார். மேடம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம். சொல்லு. அந்த வித்யாவை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான மருந்து ஒண்ணு தேவையா? அத சிங்கப்பூர்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்களாம். இந்தியாவுல இப்ப அந்த மருந்தே கிடையாது. அந்த மருந்தை வித்யாவுக்கு கொடுத்துட்டா அவ பொழைச்சுக்குவாளாம். டேய், என்னடா சொல்ற? ஆமா மேடம், நம்ம ஆளு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் சொன்னான். பிளைட்ல அந்த மருந்து வந்துட்டு இருக்கான். இல்ல, அது வித்யாவுக்கு கிடைக்கவே கூடாது. ம். எப்படியாவது உடனே அந்த மருந்து நம்ம கைக்கு வந்தாகணும். ஏதாவது பண்ணி அந்த மருந்தை நாம கைப்பற்றணும். இந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா கரெக்டா முடிப்பாங்களோ அவங்க கிட்ட கொடு. ம். இத பாரு, அந்த மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கூடாது. ம்? ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். உட்கார. ஸ்னேகா மாமா சாப்பாடு எடுத்து வைமா, 2 பேரும் சாப்பிட்டு. இல்லங்க வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நேத்துல இருந்து நீங்க 2 பேருமே சரியா சாப்பிடல. அதான் வித்யாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, 2 பேரும் சாப்பிடுங்க, உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் சஞ்சய். போதும் நீ. சாப்பிடுங்க அத்தை. உட்காருங்க உட்காருங்க. டாக்டர் சாப்பிடுங்க. பரவாயில்ல டாக்டர். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஃப்ளைட் சென்னை ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிடுச்சு. செக்கிங் முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாங்க. கடவுளே, எல்லாம் கூடி வர்ற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே மறுபடியும் அவங்க ஹெல்த் கிரிட்டிக்கல் கண்டிஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. பல்ஸ் ரேட் குறையுது. இன்னும் 2 மணி நேரத்துல அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். இல்லனா எல்லாம் அந்த சகுந்தலாவோட வேலை தான். அவளை விடக்கூடாதுமா. டேய் சஞ்சய், இப்ப கோவப்பட்டுலாம் பிரயோஜனம் இல்லடா. அந்த மருந்து நம்ம கைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம யோசிக்கணும்டா. யாரும் பயப்பட வேண்டாம், நான் போறேன். வேதா, நீ எங்க போற? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த மருந்தை கொண்டு வரேன். என்ன மீறி வித்யாவுக்கு எதுவும் ஆகாது. அம்மா நானும் உங்க கூட வரேன். வாங்கம்மா போலாம். இல்லடா, நீ வித்யா கூடவே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்லம்மா நானும் உங்க கூட வரேம்மா. சொன்னதை செய்.